சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, செய்வினை என்ற பெயரில் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் அந்த தீய சக்தியை அழிக்க வந்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டால் அந்த தீய சக்தியிடம் இருந்து உன்னை நான் முழுமையாக மீட்டெடுப்பேன். வாய்ப்பை தவறவிட்டு வாழ்க்கை முழுவதும் அணுவாய் சித்திரவதையை அனுபவித்து வாய்ப்பு கிடைக்குமோ என்று பிறகு கேட்டால் நான் எதற்கும் பொறுப்பல்ல குழந்தையே. வாய்ப்புகளை அள்ளிக்கொண்டு எந்த நேரத்தில் உன்னை நான் தேடி வந்தாலும் உன் அலட்சியத்தால் என்னை மதிக்காமல் தள்ளிவிட்டு செல்கிறாய். நேரமில்லை என்று இருக்கும் வேலையை பார்த்து கொண்டிருந்தால் உன் நலன் உனக்கு தேவையில்லை. எப்போதும் நோய் நொடிகள் இல்லாமல் தீர்க்க ஆயுசுடன் நீ இருந்தால்தானே உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் காப்பாற்ற முடியும். இந்த ஒரு சில நிமிடங்களை கூட எனக்கு ஒதுக்க உன்னால் முடியவில்லை என்றால் உன் வாழ்வை நான் எப்படி காப்பாற்றுவேன்? உன் வயிற்றுக்குள் இருக்கும் இந்த செய்வினைக்கு காரணம் யார்? எதன் மூலம் இந்த செய்வினையை உனக்குள் அனுப்பினார்கள் என்பதையும் இன்று நான் உனக்கு கூறுகிறேன். நல்ல முடிவு இன்று உனக்கு கிடைக்கும். அந்த தீய சக்தியை இன்றோடு நான் என்னால் அழிக்கவும் முடியும். உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு உனக்காக என்னால் வேலை செய்ய முடியும். என் மீது இருக்கும் நம்பிக்கை உனக்கு குறைய குறைய தெய்வ சக்திகள் குறையும் என்பதை மனதில் உறுதியாக வைத்துக்கொள். தெய்வ நம்பிக்கையும் தெய்வ வழிபாட்டையும் உன் இல்லத்திற்குள் நடத்தி கொண்டே இரு. உன் வீட்டில் தினந்தோறும் தீபம் ஏற்றி வழிபடு. அந்த தீபத்தில் தான் உன் குலதெய்வம் குடியிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. தினமும் நீ ஒளியேற்றிக் கொண்டிருக்கும் போது உனக்குள் இருக்கும் அந்த இருள் விலகி உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை கொடுத்து விடுங்கள். என் குழந்தையே, இந்த செய்வினை உன் வயிற்றுக்குள் எப்படி போனது தெரியுமா? அந்த பாவிகள் எதன் மூலம் கலக்கி கொடுத்தார்கள் தெரியுமா? ஒரு கோயில் பிரசாதத்தில் அவர்கள் உனக்கு தெரியாதபடி அந்த செய்வினையை கலக்கி அது உனக்குள் உன் வயிற்றுக்குள் இறங்கும்படி செய்திருக்கிறார்கள். எத்தனை பெரிய பாவத்தை செய்தாலும் அவர்கள் சுகமாகத்தானே வாழ்கிறார்கள் என்று உன் வாயால் சொல்லாதே. பார்ப்பதற்கு சுகமாக இருப்பது போல் இருந்தாலும் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது அவர்களுக்குத்தான் தெரியும். கூடிய விரைவில் அவர்களுக்கு முடிவு கிடைக்கும். அந்த முடிவு பிறர் கண்களை மூடி காதுகளை பொத்திக் கொள்ளும். அந்த முடிவு அவர்களுக்கு இருக்கும் என்று நீ கஷ்டப்படுகிறாய் என்று நினைத்து விடாதே. நல்ல காலம் உனக்கு மீண்டும் பிறக்கத்தான் போகிறது. அந்த நல்ல காலம் இனிமேல் உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உனக்குள் இருக்கும் செய்வினையை நான் அழிக்க வந்தேன். எப்போதும் நேரமில்லை என்று தெய்வத்தின் வாழ்க்கை தள்ளிவிட்டு சென்று விடாதே. உனக்காக வாக்கு கொடுக்க நான் இருக்கும்போது என்னை கைப்பற்றிக்கொள். இறுக்கமாக என்றும் துணையாக இருந்து உன் வாழ்வை காப்பாற்றி தருகிறேன். இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்துக்கு நான் அழைத்து வருகிறேன். மிகவும் பிரகாசமான எதிர்காலம் உனக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இந்த நேரத்தில் உனக்குள் இருக்கும் செய்வினையை அழித்து விட்டேன். நாளை முதல் உனக்கே வித்தியாசங்கள் தெரியும். உணர்ந்து கொண்டு இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.